உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு படத்துலயும் நம்ம கடைக்குட்டி சிங்கம் ஆகட்டும் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க காலை பிடிச்சிட்டு வந்தா அந்த ஐயனார் சாமி அப்படியே காலை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு இதுக்கெல்லாம் கை தட்டலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பசங்க கேட்டே இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்கூடயே வராரு, அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைமையில் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்கண்ணே. ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட்ட லைசன்ஸ் வாங்கணும், ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு இறக்கிடுவாங்க. சென்னையில என் காலை ஓடணும்ங்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு. சூப்பர்ண்ணே, நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம். கண்டிப்பா என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, படத்துல நடிக்கிறப்பதான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது நான் நின்னு பார்த்தேன். அது உண்மையா வேற ஒரு, அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம், அது ஒரு பிரமாதமான விஷயம். உண்மை, நீங்க படம் சொன்னப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, இந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவன பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க, ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறது எங்களுக்கு இங்க வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த காலை கூட ஒரு சினிமால வைக்கிற பேர் ஒட்டிக்கும், ஒரிஜினல் பேர் மாதிரி உண்மைதானே. ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம், பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க. இல்ல குழந்தை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல். ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு, குழந்தைங்க கிட்ட சாந்தமா இருக்கு. அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது. அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அங்க வந்து 15 வயசு 16 வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க. அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான். வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அது அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க, இங்க கட்டி பிடிக்கிறது தான். கட்டி பிடிச்சி எவ்வளவு நேரம் உன்னால தாங்க முடியுதுங்கிறது. அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில டிவியில பாக்குறது வேற, அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங். அது உண்மையிலே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு. வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நாங்க தாயா பிள்ளையா இன்னும் ரேஷன் கார்டுல மட்டும் தான் எங்க கால பேரை சேர்க்கல, மத்த அளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க. அந்த கால கூட நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்குண்ணே. உண்மையிலே எங்களோட ஆணழகன், எங்களோட தமிழ் அழகன், மெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும். நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட செம்பொலில் 2024 நீங்க வந்தால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஆசை, இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடிரு, ஏன்னா அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம், இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் அப்படி ரெடியா நின்று இருக்காங்க. கீழே போயிட்டு அப்படியானே ஓகேண்ணே. இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்க, இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்க டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. சோ தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா. உண்மைதான், நம்ம ஆர்கானிக் நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, உண்மையான ஆர்கானிக் இங்கதான் இருக்கு. அது என்னங்கறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும், நம்மளுடைய பாரம்பரியமே இங்கதான் இருக்கு. தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த 3 நாள் திருவிழாவா நடக்க போகுது.